ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் சேனல். இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் டமோட்டா பச்சடி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சுட சுட சாதம் இதிலெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அது கட் பண்ணி வச்சுக்கணும். ஆந்திராவில் அதிகமாக இதை செய்வாங்க. வெயில் காலத்தில் தக்காளியோட ரேட்டு கம்மியாகும்போது ரொம்ப அதிகமாக செஞ்சு வச்சுப்பாங்க. இது 1 மாதம் வரையிலும் கெடாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றி தக்காளிக்கு தேவையான காஞ்ச மிளகா எடுத்துக்கணும். நான் ஒரு 30 மிளகா எடுத்திருக்கேன். ஆந்திரானாவே காரம் தான் சாப்பிடுவாங்க. இங்கே அதிகமாக காரம் சாப்பிடுவாங்க. அதனால் காரமாகவே செஞ்சுருக்கேன். நான் எங்கள் வீட்டில் காரமாக தான் சாப்பிடுவாங்க. காஞ்ச மிளகா வறுத்து எடுத்த பிறகு தனியாவும் வறுத்துக்கணும். அது கலர் மாறிச்சுங்க. இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வெந்தயம் போடணும். வெந்தயம் கொஞ்சமாக தான் போடணுங்க. அதிகமாக போட்டால் கசப்பு வந்துடும். வெந்தயம் போட்ட பிறகு சீரகம் போட்டு லைட்டாக வறுக்கணுங்க. வறுத்து நம்ம காஞ்ச மிளகா ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே இதையும் போட்டு ஆற வச்சிடணும். நல்லா ஆற விடணும். இப்போது அதே கடாயில் திரும்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் சின்ன எலுமிச்சம் அளவு புளியும் சேர்த்து நல்லா வேக விடணும். சுண்டணுங்க. இப்போ நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம், இது பாதியோடு பாதிக்கு ஆகிடும். சுண்டி அதில் ஈரப்பதமே இல்லாத வரையிலும் இதுவும் இருக்கணும். ஈரம் இல்லாமல் இருந்தால் தாங்க தக்காளி ஊறுகாய் அதிக நாள் இருக்கும். ஈரம் இருந்துச்சுன்னா மேலே பூசாரம் பிடிச்சிடுங்க. பாருங்கள், இதையும் ஆற விடணுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை பவுட்ரு பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா பண்ணால் காஞ்ச மிளகா திப்பியாக இருக்கும். ரொம்ப காஞ்ச மிளகா பவுட்ரு பண்ண பிறகு அப்புறம் இந்த தனியா அதெல்லாம் போட்டு உப்பும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். அதை மிக்சியில் அரைச்ச பிறகு நம்ம ஆற வச்சுருந்த தக்காளியும் புளி சேர்த்து ஆற வச்சுருந்தோம், அதையும் போட்டு ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாதுங்க. ஒரு 2 ஓட்டு ஓட்டினா இது மாதிரி ஆகிடும். இது தாங்க கரெக்டான பதம். ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் திப்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது அரைச்சி வச்ச பிறகு இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு பொரிஞ்ச பிறகு இந்த தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அதில் போடணும். போட்டு நல்லா கலரணுங்க. அந்த ஏதாச்சும் தண்ணி இருந்தாலும் இப்போது இந்த இதுவில் கொஞ்சம் அது இதுவாகிடும். ஏன்னா நம்ம ரொம்ப எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கினா நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. அவ்வளோதாங்க, டேஸ்டி தக்காளி ஊறுகாய் டமோட்டா பச்சடி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம காஞ்ச மிளகா அதிகமாக போட்டதால கலர் பாருங்கள். அந்த கலரை பார்க்கும்போதே எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இட்லிக்கு செஞ்சோங்க அன்றைக்கி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.